சார் இங்கே தமிழக மக்களாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. எனக்கா 2 திராவிட கட்சிகள் பல ஆண்டுகளாக அவங்க வந்து ஆட்சிகள் செய்து அவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகளை விட பல மடங்கு பெண்களுக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கின்ற வாக்குறுதிகளாக இருக்கிறனால நாங்கள் பெண்களாகிய இந்த மகளிர் தினத்தில் எங்களுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம். இது ஒரு பேரதிர்ச்சி, இன்பமான அதிர்ச்சி. எங்கள் தளபதி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறிக்கைகளை வந்து விட்டுருக்காரு சார். நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருக்காரு. தாய்மாமன் சீருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது. நம்ம உதயநிதி வந்து அடுத்த முதல்வராக வைக்கணும்னு சொல்லிட்டு திராவிட மாடல் அரசி வந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அறிக்கைகள் எதுவுமே கொடுக்கல. ஸோ அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அண்ணனாகவும் சகோதரனாகவும் அவர் இருக்கிறனால தாய்மாமன் சீருன்னு சொல்லிட்டு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே வந்து அவர் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுடைய பெண்களுக்கு. அதே மாதிரி வந்து தாலிக்கு தங்கம் சொன்னதும், ஒரு வருடத்திற்கு வந்து 6 சிலிண்டர்கள் வந்து இலவசம் சொன்னது வந்து ரொம்ப இன்பமான செய்தி சார். எனக்கா எம்பியாக இருக்கிறவங்க பெண் இவங்களா இருக்கிறவங்க, நிர்வாகியாக இருக்கிறவங்க திமுக கட்சியில் அவங்க வந்து 100 ரூபாய் வந்து தள்ளுபடி செய்யப்படும்னாங்க. அந்த 5 வருடங்களாக எந்த ஒரு சலுகைகளும் அவங்க வந்து கொடுக்கல. ஸோ அதனால் இந்த சிலிண்டர் 6 சிலிண்டர் வந்து வருடத்திற்கு இலவசம் சொன்னது வந்து பெண்களுக்கு, அதுவும் கீழ்த்தட்டு மக்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குறது எவ்வளோ கஷ்டப்படுற மகளிர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து மிகவும் சந்தோஷமான செய்தி சார். பேருந்துகளை எல்லா பேருந்துகளும் எல்லாம் போய்க்கலாம், எல்லா பஸ்லையும் ஏறிக்கலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை எப்படி பார்க்குறேன்? இன்றைக்கி வந்து ஒயிட் போர்ட் மட்டும் தான் நம்ம போக முடியும். ஸோ மக்களை காசு பிங்க் பஸ் அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்க வந்து எல்லா பேருந்துலையும் போகலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் சார், இப்போது பிங்க் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஒரு பஸ் இல்லை 2 பஸ்ஸு தான் போகுது. மீதி எல்லாமே ரெட் கலர் பஸ்ஸாகவும் ப்ளூ கலர் பஸ்ஸாகவும் புதிதாக வந்து ஒரு சில பஸ்கள் வந்து விட்டுருக்குறாங்க. அந்த விட்ட பஸ்களும் வந்து நிறைய பழுதுகள் இருக்குது, நிறைய ஆக்சிடென்ட்டுகள் நடக்குது. இந்த இலவசங்கள்னு சொல்லிட்டு எங்ககிட்டேருந்தே வந்து டிக்கெட் விலையை வந்து உயர்த்தி இந்த மாதிரி எங்ககிட்டேருந்தே கொள்ள அடிக்கிறாங்க. இந்த அனைத்து பகுதிகளிலும் அனைத்து பேருந்துகளிலும் வந்து இலவசம் சொன்னது வந்து பெரும் மகிழ்ச்சி சார். இந்த செய்தி வந்து மக்களுக்கு, பெண்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சார். 2 வயது குழந்தைகளிலிருந்து முதிய பெண்கள் வரைக்கும் வந்து இந்த திமுக அரசியலால் அவங்க செயல்படுற இந்த அரசாங்கத்தால் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் எந்த ஒரு நீதியும் விரைவாக கிடைக்கல. அந்த விரைவான நீதியை கிடைக்கணுன்றதுக்காக மகிழா கோர்ட்ஸ் இந்த மாதிரி விரைவு நீதிமன்றங்களை உருவாக்கி அவங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வந்து மிக விரைவில் வந்து கிடைக்கப்படும் சொல்கிறது வந்து ரொம்ப வந்து இன்பமான செய்தி சார். இது வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் வந்து மிக சீக்கிரமாக கிடைக்கும் சொல்கிறது தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்கிறது வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது சார். இதுவரைக்கும் எந்த மேடைகளும் கட்சியாலும் சொல்லி இந்த மாதிரி நிவாரணங்கள் அறிவிக்கப்படலை. ஸோ இன்னைக்கு விமர்சையான மகளிர் தினத்தை முன்னிட்டு இவ்வளோ அறிக்கையில் விட்டுருக்கிறாரு. எங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுத்த மாதிரி இனிப்பான செய்தி. 1 by 1 சொல்கிறாரு. தேர்தல் அறிக்கைன்னா 1 by 1 தானே சொல்லணும் இல்லையா? அதுவும் வந்து பெண்களுக்கு மகளிர் தினத்தில் சிறப்பு சலுகைகளாகவும் சிறப்பு சலுகைகள் சொல்கிறது பெண்களுக்கு என்ன தேவையோ, அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ, அடிப்படை தேவைகள் என்னையோ அதுக்காக தான் அரசாங்கத்துக்கு வராங்க, அதுக்காக தான் ரூலிங் பார்ட்டி இருக்காங்க. அது மக்களுக்கே திருப்பி கொடுக்க வேண்டிய செயலை வந்து எங்கள் தளபதி வந்து செய்கிறாரு. சரிங்களா? என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் கேர், நீங்கள் வேலையை பாருங்கள். ஆமாம். ஸோ இதெல்லாம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்குமே சொன்ன ஒரு பதிலடியாக தான் இருக்கும். ஆமாம் சார். அவரை பற்றி அவதூறு பரப்புறாங்களே. கண்டிப்பாக. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் கடைசியாக சொன்ன பஞ்சிங் மட்டும் பதில். கண்டிப்பாக சார், அவதூறு பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் பெண்களாகிய நாங்களும் தமிழக மக்கள் நாட்டை ஆளும் இந்த திமுக அரசையும் சரி, இந்த கூட்டணி ஆட்சியையும் சரி, எங்களோட தளபதியை வந்து தவறாக பேசாதீங்க. நாங்கள் தவறாக எண்ணவில்லை. அவர் ஒரு நிகழ்ச்சியில் வருகிறார் என்றால் அவர் வந்து ஒரு நட்பு ரீதியாகவும் என்ன ஒரு ரீதியாக வருவார் என்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் புரிந்து கொண்டோம். பெண்களாகிய எங்களுக்கு தெரியும் எங்கள் தளபதி எப்படி என்று. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பொதுநல வாழ்க்கையாக வந்து உடன்படுத்தி வந்து சொல்லக்கூடாது. ஸோ அது நாங்கள் பெண்கள் வந்து எல்லாருமே தளபதிக்காக தான் இருக்கிறோம், அவரை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சார். ஸோ இத்தனை வருஷம் இருந்த எலெக்ஷன் அதை தவிர்த்து இந்த வருட எலெக்ஷன் எப்படி இருக்குது சார்? இத்தனை வருஷத்தில் 1000 ரூபாய் கொடுக்குற காசு வந்து மறைமுகமாக தான் ஒவ்வொரு வீட்டுக்குமா போயிட்டு அவங்க வந்து 300 200 ஒரு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி தலைக்கு அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பொங்கல் பரிசா பாருங்க 3000 கொடுத்தாரு. இப்போ 5000 ரூபான்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. எதுக்காக? ஏன் இந்த பயம்? இத்தனை வருஷமாக செய்யலை.
2020, 21 அதிமுக ஆட்சி இருந்தாங்க, அவங்களும் செய்யல. இப்போ வந்து வருஷம் வருஷம் மாதம் மாதம் வந்து 1000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் தளபதி 2500 நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எங்களால் முடியும். எனக்கு இத்தனை கோடி நிதியும் வந்து உங்களோட சொந்த செலவிற்கும், உங்களோட குடும்பத்துக்கும், உங்களோட பரம்பரையாக வாழ போகிறதுக்கும் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டீங்க. மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அதை நான் மக்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்கள் தளபதி கேட்குறாரு. அதனால பெண்களாகிய நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து தளபதிக்கு வாய்ப்பு கொடுப்போம், நாங்கள் அவரை ஜெயிக்க வைப்போங்க. கண்டிப்பாா பெண்களோட தளபதி தானே? கண்டிப்பா சார், எங்களோட ஓட்டு எல்லாமே பெண்களாகிய எங்களோட ஓட்டு எல்லாமே தளபதிக்காக தான் சார். எங்க ஓட்டு எல்லாமே 100% அவருக்கு தான். எல்லாருமே தளபதிக்காக தாங்க. யாரும் தளபதி சின்ன சின்ன குழந்தைங்க கூட மாமா தான் கூப்பிடுறாங்க. எங்கள் மாமா தாய்மா டிவியில் பார்த்து முத்தம் கொடுக்காது. இப்போ ஒரு குழந்தை விசில் ஊதுனா ஊதிட்டு இருக்குது எங்கள் பக்கத்தில். வந்து 2 வயசு குழந்தை கூட இருக்காது. அதுமாதிரி எல்லாரும் மனசுலேயும் தளபதி எல்லாமே இடம் பிடிச்சி வச்சுட்டாரு. இது வந்து இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா இதே கேட்டு எங்களுக்கு பிடிச்சி போச்சு. இந்த கூட்டத்தெல்லாம் ஓட்டாக மாற்றுறது தான் எங்கள் வேலை. இது 2021 நாங்கள் கண்டிப்பாக எங்கள் அண்ணனை சிஎம்ல உட்கார வைப்போம், தமிழக வெற்றி கழகத்தை வாழ வைப்போம். நன்றி. பஞ்சு கொடுக்கட்டுமா? சூமந்திர காலி 2026 திமுக காலி. என் அண்ணன் எவ்வளோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்ட்டு. இந்த இடத்துல யாருமே உள்ள ஜென்ஸ் அலோட் பண்ணவே இல்லை. ஓரமாக தான் அவங்க பக்கத்தில் நிற்கிறா கூட ஓரமாக போ. ஸோ இந்த ஆட்சிக்கு நாங்கள் வரதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஆட்சிக்கு வந்தோன்னா பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாரு நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா திமுக ஆட்சி வந்து எங்கள் அண்ணன் மேலே பழி தான் சுமத்துட்டு இருக்காங்க தவிர மக்களுக்கு என்ன குறையோ என்ன இதுவோ அதை நிறைவேற்றிட்டு அது வந்து முன்னுதாரணமாக இல்லை. எங்கள் அண்ணன் மேலே என்ன பழி சுமக்கணும், என்ன பண்ணனா, என்ன இவங்களாம் பண்ண ஒரு அடங்கு வர சொல்லிட்டு அவர் மேலே பழியாத எந்த பழி வேணாலும் போடுங்க. தீய சக்தி நாங்கள் அடிமையாகவும் மாட்டோம். ஓகேவா? சூமந்திர காலி 2026 திமுக காலி. ஒரு தலைவரால இந்த மாதிரி சொல்ல முடியாது. உரிமையா உங்க அண்ணன், உங்க தாய் மாமா அப்படின்ற ஒரு இது கொள்கையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது.